10th standard mathematics chapter 1 unit is 1 question number 7. Let a equal to set of 1 comma 2 and b equal to 1 set of 1 2 3 4, c equal to set of 5 comma 6 and d equal to set of 5 6 7 8. Verify whether a cross c is a subset of b cross d. So கவனிங்க, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 4 ஸ்டெப் கொடுத்துட்டாங்க. ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் டியும் வந்து கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு பி கிராஸ் டி வந்து ஏ கிராஸ் சி, அதாவது ஏ கிராஸ் சி வந்து பி கிராஸ் டிக்கு உள்ளாடி இருக்கான்னு செக் பண்ண போகிறீங்க. சப்செட், அதாவது ஏ கிராஸ் சி கண்டெய்னிங் பி கிராஸ் டி இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதாவது பி கிராஸ் டிக்கு உள்ள ஏ கிராஸ் சியில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷோ பண்ணது மாதிரி ஆயிரும். ஸோ இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் சினா ஏ என்னது 1,2 கிராஸ் சி வந்து 5,6. ஸோ அப்போது இது கிராஸ் பண்ணிங்கன்னா 1 அப்படியே வச்சுட்டு 5, அடுத்து 1 அப்படி வச்சுட்டு 6. ஸோ 1,5 1,6, அடுத்து 2 அப்படி வச்சுட்டு 2,5 2,6. இது பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் சி. இப்போ பி கிராஸ் டி கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் டி என்ன, பி கிராஸ் டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கிராஸ் 5 6 7 8. அப்போது 1,5 1,6 1,7 1,8, அடுத்தது என்னாச்சு 2 வச்சு, அடுத்தது 2,5 2,6 2,7 2,8, அது 3,5 3,6 3,7 3,8. அடுத்து பார்த்தீங்கன்னா 4,5 4,6 4,7 4,8. ஸோ இது பார்த்தீங்கன்னா பி கிராஸ் டி. இப்போ இந்த பி கிராஸ் டி ஏ கிராஸ் சிக்குள்ள எல்லா எலமெண்ட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ 1,5 1,6 1,5 1,6 ஸ்டார்டிங்கில் இருக்குது. அது 2,5 2,6 ரெண்டாவதுல இருக்குது. ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொன்னோன்னா ஏ கிராஸ் சி இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.